முருக பக்தர்கள் மாநாடு பாஜக அதுல பேசின அரசியல் என்ன, முருகரை ஏன் அரசியல் மேடையா மாத்துனாங்க, பக்தி வழியா அவங்க பேசுற அரசியலை பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நான் உங்கள் மதுமிதா. வெல்கம் டு தி KTV. நம்ம மதுரை மக்கள் திமுகவோட மாநாட பாத்திருக்காங்க, ஏன் தாவேகா தலைவர் விஜயுடைய மாநாட்டை கூட பாத்திருக்காங்க. ஆனா முதல் முறையா கடவுள் பேரை முன்னிறுத்தி நடத்தின அரசியலை மதுரை மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டே இப்பதான் முதல் முறையா பாக்குது. சரி, ஏன் பாஜக முருகரை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜகவால தமிழ்நாட்டுல கால் ஊன முடியல. அதனால எப்படியாவது தாமரைய தமிழ்நாட்டுல பூத்து குலுங்க வைக்கணும்ன்ற முடிவுல தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்க பாஜக. அதனாலதான் இடையில கூட தலைவர் மாற்றம்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பகுதியா இப்ப இந்த மாநாடும் நடந்து முடிஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ராமரை வச்சு ஆட்சியை புடிச்சிட்டாங்க. அதே மாதிரி முருகரை வச்சு தமிழ்நாட்டுல ஆட்சியை புடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட பாஜக இந்த காயை நகர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாநாட்டு மூலமா அவங்க யார டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இந்து மக்களை தான். ஏன்னா இந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாட்டுல வந்தது 5 லட்சம் மக்கள் வந்திருக்காங்க. 5 லட்சம் பக்தர்களை அவங்க 5 லட்சம் ஓட்டா மாத்துற முயற்சியை தான் பாஜக இந்த மாநாடு மூலமா பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க பேசின ஒவ்வொரு கருத்துக்களும் இந்து மக்களை டார்கெட் வச்சுதான் பேசியிருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா இந்துவோடைய ஓட்டை வாங்கறதுக்கான முயற்சி தான் இந்த பெரிய மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாநாட்டுல என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னா, இந்து மக்கள் யாரும் மதம் மாறக்கூடாது, ஏற்கனவே மதம் மாறினவங்க எல்லாரும் இந்து மதத்திலே வந்து சேர்ந்துடணும், இந்து மக்கள் யாரும் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு இந்து மக்கள் அவங்களுடைய ஓட்டை வாங்கறதுக்கான முயற்சியை தான் பாஜக இந்த மாநாடு மூலமா பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டுல இது ஆன்மீக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது ஒரு ஆன்மீக கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு விருந்தாளியா வந்தது யாரு? ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணும், யோகி ஆதித்யநாத் போன்ற பொது தலைவர்கள் இந்த ஆன்மீக கூட்டத்துக்கு வந்தது மூலமாவே இது வெறும் ஆன்மீக கூட்டம் கிடையாது, அரசியல் கூட்டம்ன்றது அப்பட்டமா தெரியுது. அது மட்டும் இல்லாம திடீர்னு அவர் இருமொழி கொள்கையில இருந்து மும்மொழி கொள்கைக்கு வேற வந்துட்டாரு. தெலுங்குல எல்லாம் பேசி மக்கள் தெலுங்கும் கத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம மக்கள் புஷ்பா படத்துக்கு கொடுத்த வரவேற்பை நினைச்சு நம்ம மக்கள் ஈஸியா தெலுங்கு படிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில அவர் இந்த கருத்தை முன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அதிரடியா பேசியிருக்காரு. அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, மாணவர்கள் எல்லாரும் ருத்ராட்ச கொட்டையும் விபூதி அணிஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இந்த கருத்து மூலயமா அவர் மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா முஸ்லிம்களும் நாங்க பர்தா அணிஞ்சிட்டு ஸ்கூல் வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த இடத்துல முஸ்லிம் இந்துக்கான சண்டை ஆரம்பிக்கிற புள்ளியா இது பார்க்கப்படுது. 2026 தேர்தலை பாஜக வெறும் இந்துவை முன்னணியா வச்சு ஒரு மத அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்றதுக்கு இருக்கு. முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வச்சாச்சு, அதுக்காக ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படலடா, மக்கள் அவங்க மேல கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்திலேயோ ஒரு 6 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. திருவண்ணாமலையில ஏற்றப்பட்ட தீபம் மாதிரியே திருப்பரங்குன்றம் மலையிலும் தீபம் ஏத்தணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. 3வதா சஷ்டி அன்னைக்கு எல்லாரும் சஷ்டிய பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது திருப்பரங்குன்றம் மலை முருகருக்கான உரியது, அதனால முருகருடைய மலை எல்லாமே பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க, இந்து அறநிலைத்துறை இந்து கோவில்ல இருந்து வெளியேறப்படணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த 6 தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த மாநாட முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சவங்க எல்லாம் கடவுள் மரபு கொள்கையை முன்னிறுத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனா முதல் முறையா தமிழ்நாட்டுல பாஜக கடவுள் கொள்கையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் அவங்களோட கணக்குப்படி வெல்லுமான்றத பொறுத்திருந்து பார்க்கணும்.